வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சிக்கானது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்து குருவாக வரார். அது பார்த்தீங்கன்னா சுப பலன்கள் மிக அதிகமாக தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சியில் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் சம்பந்தமானது. பூர்வ புண்ணிய பலன்கள், ஒரு நல்ல வாய்ப்பு, மனநிறைவு, அறிவு வளர்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தரப்போகிறார். பலருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில விஷயங்களாக, கடந்த சில வருஷங்களாக நின்று இந்த வேலையெல்லாம் சிலது நல்லா நகர தொடங்கும். குழந்தைகள் மூலியமா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, குழந்தைகளோட கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அதில் சாதனைலாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு விஷயமாக தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. இது மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, போட்டித் தேர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த குரு பெயர்ச்சி. புதிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு, பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்பட போகுது மீனம் ராசிக்காரர்களுக்கு. முதலீடுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதோட ஒரு நல்ல யோசனை பண்ணி செய்ய போகிற எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பாற்றல் மற்றும் புதுமை, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. 5ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி தருவார். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிபதி அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதாந்தம், ஜோதிடம், தியானம், அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு தானாகவே வரும். குருவோட அருள் அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருந்தாலும் லேசாக உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையோ இல்லைன்னா உணவு சாப்பிட்றது கொஞ்சம் மிதமாக இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினாலலாம் இது உங்களோட ஆரோக்கியம் சிலதாக லேசாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளுங்க. 5ஆம் இடத்தோட குரு 9ஆம் இடத்து பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை, 11 இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல பாக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உடல் மனசு எல்லாம் ஒரு உறுதித்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அளவுக்கு மீறிய நம்பிக்கை வரும், அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. முதலீடு ஏதாவது செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறைச்சி நிதானமாக யோசித்து நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக தரும். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் பாக்கியம், கல்வி, குழந்தைகள், படைப்பாற்றல், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகுது. பொதுவாக சாரி, வியாழக்கிழமையில நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. குரு மந்திரம் நீங்கள் உங்களால் ஜபம் போல் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு மனநிறைவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் ரொம்ப குரு பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பொதுவாக 12 ராசியில் பார்த்தீங்கன்னா மீனம், விருச்சிகம், கன்னி, மகரம், மேஷம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த குரு பெயர்ச்சியில் அமையுது அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடர்கள் எல்லாம் அப்படி நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.